மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபுவின் சின்னம்தான் உதயசூரியன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் உதயசூரியன். உதயசூரியன் நீங்க மறுபடியும் ரீஎலெக்ட் ஆயிட்டு வந்தீங்கன்னா நீங்க அட்ரஸ் பண்ற முதல் இஷ்யூ சாலையோரங்களிலே வசிக்கின்ற எங்கள் சொந்தங்கள், எங்கள் உறவுகள் அனைவருக்கும் சாலை ஓரங்களிலே எங்கும் மக்கள் வசிக்கவில்லை, கால்வாய் ஓரங்களிலே எங்கும் வசிக்கவில்லை, சாலையோரங்களிலே எங்கும் வசிக்கவில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்குண்டான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். பிராட்வேயிலே கட்டப்படுகின்ற மல்டி லெவல் கார் பார்க்கிங் உடைய பணிகளை துரிதப்படுத்தி 2 ஆண்டுகளில் அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் சவுகார்பேட்டை போன்ற பகுதிகளில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல் முழுவதுமாக குறையும். கல்விக்கூடங்கள் அதிகமாக்குவோம், கல்வி சோலைகள் அதிகமாக்குவோம், படைப்பகங்கள் அதிகமாக்குவோம். எவன் ஒருவன் கல்வியில் சிறந்து விளங்குகின்றானோ அவன் பொருளாதாரத்திலும் சிறந்து வருவான், வாழ்க்கையுடைய அன்றாட நெறிமுறைகளிலும் சிறந்து வருவான். கல்வியில் சிறந்த தொகுதியாக இந்த தொகுதியை, அடிப்படை கட்டமைப்புகள் நிறைந்த தொகுதியாக இந்த தொகுதியை தடையில்லா மின்சாரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம் போன்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொடர் பணிகளை மேற்கொண்டு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதியாக போக்குவரத்து நெரிசல் மிக்க இந்த தொகுதியை போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மக்கள் இயல்பான சூழ்நிலை வாழுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி காட்டுவேன். நிறைய என்க்ரோச்மெண்ட்ஸ், அதாவது இப்போ இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கடை. என்னை பொறுத்தளவில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு நான் முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றேன். அதற்குத்தான் போக்குவரத்து நெரிசலுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டி கொண்டிருக்கின்றேன். யாரையும் நாங்களாக அழுத்தம் தந்து வெளியேற்ற மாட்டோம். இப்போ கடைங்கெல்லாம் அப்புறப்படுத்துறதுனால இப்போ பேமெண்ட்ஸ் எந்த கடைகளையும் நாங்க அப்புறப்படுத்தலையா? இல்ல அது ஒரு வேலை பண்ணணும் அப்படி பண்ணணும். அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் யாரையாவது அப்புறப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அடுத்த வாழ்வதற்குண்டான வாழ்விடத்தையும் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டுதான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதற்காக தான் சென்னை மாநகராட்சி முன்னெடுப்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் நம்முடைய மண்டலம் 5க்கு ஒட்டினார் போல் ஒரு பெரிய பசுக்கள் காப்பகத்தை கட்டியிருக்கின்றோம். அதை இன்னும் கூடுதலாக இருக்கின்றோம். தேவைப்படுபவர்கள் அந்த பசுக்கள் காப்பகத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தற்போதே அந்த பசுக்கள் காப்பகத்தில் 1200 பேர் இருக்கின்றார்கள். இதற்கு முன்பு இந்த நிலை இல்லை. இந்த ஓராண்டுக்கு முன் துவக்கப்பட்டதால் முடிந்த அளவிற்கு பசுக்கள், மாடுகளின் நடமாட்டம் தெருக்களில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையாக அடுத்த கட்டத்தில் குறைத்து விடுவோம். சட்டமன்ற உறுப்பினர் நிதியை இந்த 10 ஆண்டுகளில் முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றேன். எதிர்கட்சி உறுப்பினராக இருந்தபோது பல்வேறு இடையூறுகள், பல்வேறு முட்டுக்கட்டைகள் இருந்தாலும் வாதாடி போராடி என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை முழுமையாக தொகுதி மக்களுக்கு செலவழித்திருக்கின்றேன். பல்வேறு நலப்பணிகளுக்கு போராட்டங்கள் வாயிலாக தீர்வு கண்டிருக்கின்றேன். இந்த தொகுதியில் மாத்திரம் 50 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கின்றேன். ஒரு சின்ன சட்டமன்ற தொகுதியில் 1,20,000 வாக்காளர் கொண்ட தொகுதியில் 50 திருக்கோயில்கள் வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறேன். அது 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில், கச்சாலீஸ்வரர் கோயில், தமிழ் கடவுளான முருகருடைய நம்முடைய கந்தக்கோட்டம் திருக்கோயில் என்று குடமுழுக்கு செய்திருக்கின்றேன். துறைமுகத்தில் மாத்திரம் 3 படைப்பங்களை உருவாக்கி இருக்கின்றோம். 2 படைப்பங்களுடைய கட்டுமான பணி பிரகாசம் சாலையிலேயும் நம்முடைய வால்டாக்ஸ் சாலையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. சாலையோரம் குடியிருக்கின்ற மக்களுக்கு எந்த ஆட்சியும் செய்யாத அளவிற்கு சாதனையாக 425 சதுரடியில் 1470 குடியிருப்புகள் கட்டி முடித்து அதில் 770 குடியிருப்புகளுக்குண்டான குடியிருப்பு ஆணையை வழங்கி அவர்களை அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலே குடியேற்றியிருக்கிறோம். என்ட்ரபான் பர்மிஷன் நுழைவதற்குண்டான அனுமதியை தந்ததன் காரணமாக 700 வீடுகளை கட்டி முடித்து அதற்குண்டான ஒதுக்கீட்டு ஆணையை வழங்கியிருக்கின்றோம். அதே போல இங்கே 140 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது. அதிலும் ஸ்டான்லி நகரில் என்னென்னலாம் ஜிம்மு, மருத்துவமனை, ரேஷன் கடை, அங்கன்வாடி அந்த பணிகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வளாகத்திலேயே டயாலிசிஸ் சென்டர், பிசியோதெரப்பி, லிம்பு, கால் கை போன்றவர்கள் இழந்தவர்களுக்கு செயற்கை கால் கைகள் பொருத்துவது, அங்கு 2 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடல், அங்கேயே ஒரு முதல்வர் பெயரிலே ஒரு குளிரூட்டப்பட்ட திருமண மாளிகை, அங்கேயே சென்னை மாநகராட்சியிலே புத்தகங்கள் போன்ற பேப்பர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற அனைத்து பிரிண்டிங்களும் செய்வதற்கு ஒரு நவீன அச்சகத்தை உருவாக்கி தந்திருக்கிறோம். ஒரே இடத்தில் இது போன்று எங்காவது சென்னையில் இருக்கிறதா என்று
விரலிட்டு சொல்லு.